பெண்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா இந்த ரோசம் சார்ந்த விஷயத்தில், நிதானமான வார்த்தை பிள்ளைங்க, அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆணை விடவும் கூட சில பொழுது என்ன செய்யலாம், ஒரு பெண் போகலாம். ஆனால் ரோசம் என்ற பகுதி பெண்களை மிகச்சரிக்கும். இதில் அவங்க நிதானத்துக்கு வாரது குறைவு. அவங்கள பற்றி ஒரு விமர்சனமோ போட்டி உணர்வையோ கொடுத்துட்டா அது ஒரு பெரிய இடத்துக்காக என்ன செஞ்சுட்டு வந்துடும். சாதாரணமாக ஒரு பெண் நாங்கள் இந்த டவுனில் போய் இந்த கடையில் இந்த உடுப்பை எடுத்துகிட்டு வந்தோம் என்று ஒரு பெருநாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், உண்மையில் அந்த ட்ரெஸ் அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு வைங்களேன், இவங்க நல்லதாக உடுப்பு எடுத்திருந்தாலும் கூட அது ஒரு கவர்ச்சியாக பட்டுட்டாலும் ஒரு சின்ன ஒரு மன உணர்வு பெண்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். இதே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. அதோட சும்மா நம்ம பணத்தை செலவழிச்சிட்டு இந்த உடுப்பு எடுத்துட்டு நான் தட்டிட்டு போய்த்துருவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக அந்த போட்டி உணர்வு என்ன செய்ய உள்ளத்துக்குள்ளே வரும். அதுக்கு பிறவும் நல்ல பெண்கள் பொறுமையை வளர்ச்சி கொள்வாங்க, கட்டுப்படுத்தி கொள்வாங்க. நம்மளும் நல்லா வாங்கிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு அது. ஆனால் ஆரம்ப பிறப்பு வரும், அது ஒரு துளிர் விடும். இது ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றில் அதை விட ஒரு சிறந்த கடைக்கு போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். அல்லது இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தட்டிடணும். என்னது அது என்னதான் வாங்கினாலும் அவ்வளோ காலத்துக்கு பாவிக்காது, கலர் போயிடும், அது போயிடும், கம்பெனி சரில என்று எதையாவது ஒன்று சொல்லணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டு வரும். நல்ல பெண்கள் அதை அப்படியே கண்ட்ரோல் படுத்தி அடக்கி கொள்வாங்க. இதுக்கு பேர் ரோசம். ரசூலுல்லாஹ்கிட்டே கேட்குறாங்க, எனக்கு கணவனுக்கு 2 மனைவிகள், அவருக்கு கொடுக்காதெல்லாம் எனக்கு தந்த மாதிரி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறாங்க. அந்த முதலாம் மனைவிக்கு கொடுக்காதெல்லாம் 2 ஒரு மனைவி, அவருக்கு கொடுக்காதெல்லாம் என்ன எனக்கு தந்த மாதிரி எனக்கு கணவன்கிட்ட சொல்கிறேன், தரலை, இந்த வெளியே சொல்கிறேன் அந்த மனைவிட்ட, அவர் எனக்கு இது வாங்கி தந்தார், அது வாங்கி தந்தார், ஆனால் உண்மையில் வாங்கி தரல, இப்படி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறேன். இந்த யோசனையே ஏன் வருது, அந்த ரோச உணர்வில் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னது பொய்யான 2 உடுப்பு போடுறதுக்கு சமம். 2 போட்டால் நிர்வாணம் தானே, பொய்யான உடுப்பாய்ந்தா அதுக்கு இது சமம்ண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு உடுப்பாக இருந்தாலும் உண்மையான உடுப்பு போடணும். பொய்யான 2 உடுப்பு போட்டால் நிர்வாணமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு சமம் இப்படி பேச வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இதுக்கு பேர் இயல்பான ரோசம். இந்த ரோச உணர்வை அவங்க கட்டுப்படுத்தினதை தான் அல்லாஹ் தஆலா இதில் என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அறிவு பிரச்சனை அல்ல, ரோச பிரச்சனை. அதனால் இதில் எப்படி வருதுன்னா, அந்த பெண் நிதானமான முடிவெடுக்கிறா. அந்த நிதானமான முடிவால் பெரியோரு யுத்தம் என்ன செய்கிறது, தவிர்க்கப்படுகிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ பெண்களுக்கு இந்த பண்பாடு நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய, போராட வேண்டிய ஒரு பண்பாடு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ரோசம் அவர்களை மிகைத்து விடும். அறிவு அவங்களுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ஹப லிருப்பிர் ரஜுலில் ஹாசிம், புத்தி கூர்மையான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஆணுடைய லுப் சிந்தனையும் போக்குகின்ற அளவுக்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு 3வது ஒரு அம்சம்.